மொத S25 Ultra பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பெரிய அப்டேட்டா தெரியலையே கம்பேர்ட் டு S24 Ultra. இன்ஃபேக்ட் எங்க அன்பாக்சிங் வீடியோல நீங்க எல்லாரும் அதான் சொல்லியிருந்தீங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா இந்த போனை பிரைமரி போனா யூஸ் பண்ணி இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட வந்து இன்னொரு தடவை பேசலாம் இந்த போனை பத்தி அப்படின்னு. ஏன்னா ஒரு 20 நாள் ப்ராப்பரா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு இந்த போனை பத்தி அண்ட் மோஸ்ட் ஆஃப் them ஆர் பாசிட்டிவ். எனக்கு இந்த போன் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை தான் நான் பிரைமரியா யூஸ் பண்ண போறேன். அண்ட் அதுக்கான காரணம் என்ன, இந்த போன்ல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்ல எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். பை தி வே இந்த வீடியோவை நாங்க சாம்சங் கூட கொலாபரேஷன்ல பண்ணிருக்கோம். பட் என்னோட ஒபினியன்ஸ் தான் நான் சொல்ல போறேன், இல்லாத விஷயத்தை இருக்குதுன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஆல்ரைட், இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த S25 Ultraவோட டிசைன்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா போன வருஷம் வந்து S24 Ultra கம்பேரிசன்ல இந்த போன்ல வெயிட்ட குறைச்சிருக்காங்க அண்ட் டிவைஸையும் தின் ஆக்கி இருக்காங்க. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு, கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கும் வெரி குட். அதுக்கு அடுத்த சேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா கார்னர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரவுண்டட் ஆக்கி இருக்காங்க. அதனால என்னன்னா கையில பிடிச்சி யூஸ் பண்ணும்போது அந்த கார்னர்ஸ் வந்து கையில குத்தாதுங்க. S24 Ultraல கார்னர்ஸ் வர் வெரி ஷார்ப். பட் சைட்ஸ் வந்து பாக்ஸி ஆக்கி இருக்காங்க அண்ட் அதனாலே நிறைய பேருக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஓகேவா இருக்கு, எனக்கு S24 Ultra தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் டிசைன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, பட் உங்களுக்கு பிடிக்காம இருக்க சான்சஸ் இருக்கு. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த போனை வாங்குறதுக்கான ஐடியா உங்கள்ட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ரீட்டைல் ஸ்டோர்ல போய் செக் பண்ணுங்க. then you can make your decision. அப்புறம் டியூரபிலிட்டி விஷயத்துல ரெண்டு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. S25 Ultraல ஃப்ரேம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பெட்டர் கிரேட் டைட்டானியம் யூஸ் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்டர்டியா இருக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்க கிளாஸும் முன்னாடி இருக்க கிளாஸும் உங்களுக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கிட்டத்தட்ட 2 வாரத்துல நான் யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 தடவை டிராப் பண்ணிருக்கேன். வித்அவுட் த கேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் சுத்தமா எங்கேயும் அடிபடலைங்க. சோ தட் இஸ் குட். பை தி வே இந்த S25 Ultraலயும் உங்களுக்கு S Pen கண்டிப்பா கிடைக்கும். பட் S Penல வந்து ஒரு ஃபீச்சரை தூக்கிட்டாங்க. இப்போ இந்த S25 Ultra கூட வந்திருக்க S Penல உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடைக்காது. இதனால நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வச்சு ஏர் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இதுல கிடைக்காது. S24 Ultraல இருக்கு, S25 Ultraல கிடையாது. இப்போ நீங்க ஒரு Samsung யூசரா இருந்தீங்கன்னா மேபி இந்த ஃபீச்சர் வந்து நீங்க மிஸ் பண்ணுவீங்க. பட் இல்லனா இட் should be fine. and plus நான் கூட Samsung நிறைய யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து அவ்வளவு பெரிய மிஸ்ஸா தெரியலங்க. பை தி வே இந்த S25 Ultraவோட டிசைன் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன்னா இதுல அதே சேம் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. S24 Ultraக்குள்ள இருக்க 5000 mAh பேட்டரி. அப்போ கூட இந்த போனை வந்து ஸ்லிம் ஆக்கி இருக்காங்க, லைட் ஆக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இதுல 40% லார்ஜர் வேப்பர் கூலிங் சேம்பரும் கொடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு S24 Ultra. சோ ஓவராலா டிசைன்ல வந்து நிறைய வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது என்னோட டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிகாஸ் உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வீடியோஸ் நாங்க கொண்டு வந்துட்டே இருப்போம் and your subscription is very important. See, display பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்கிரேட் ஒன்னு பண்ணிருக்காங்க. என்னன்னா இப்போ 6.9 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க compared to 6.8 inches and இது சேம் உங்களுக்கு அந்த 2x dynamic AMOLED டிஸ்ப்ளே தான். so technology is very very good. சரி, இப்போ இந்த டிஸ்ப்ளே சைஸ் எப்படி ஏத்துனாங்க அப்படி நீங்க கேட்டிங்கனா bezels ஓட சைஸ் கொஞ்சம் பாருங்க compared to S24 Ultra. ரொம்ப ஸ்லிம் ஆக்கி இருக்காங்க. செமையான ஸ்கிரீன் எஸ்டேட் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த bezels நீங்க பாத்தீங்கன்னா it is slimmer than the Pixel 9 Pro XL ஓட bezel, X200 Pro, iPhone 16 Pro Max, அப்புறம் OnePlus 13. டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா தார்மாரா இருக்குங்க. ஆஃப் கோர்ஸ் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு இட் இஸ் வெரி வெரி குட். உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைச்சிரும் யூடியூப்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் which is nice. ஆஃப் கோர்ஸ் Samsung வந்து Dolby Vision சப்போர்ட் பண்றது இல்ல. சோ இந்த போன்லயும் உங்களுக்கு Dolby Vision சப்போர்ட் கிடைக்காது. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஆன்டி கிளேர் கோட்டிங் கொடுத்திருக்கனால நீங்க ரொம்ப அதிகமா சூரிய வெளிச்சம் உங்க ஸ்கிரீன்ல பட்டாலும் இட் ஆக்சுவலி லுக்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். இந்த iPhone 16 Pro Max கூட நீங்க சைடு பை சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் கிளியரா தெரிஞ்சிரும். இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இஸ் வர்க்கிங் ரியலி வெல். பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்த S25 Ultraலயும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 8-bit டிஸ்ப்ளே தான் கிடைக்கும், 10-bit டிஸ்ப்ளே கிடைக்காது. சரி, இதனால என்ன டிஃபரன்ஸ் வரும்னு கேட்டிங்கனா 8-bit டிஸ்ப்ளே கம்பேர்ட் டு 10-bit டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு கலர் ஸ்பெக்ட்ரம் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அதனால சில டைம் சில வீடியோஸ்ல பேண்டிங் தெரியற சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயம். நிறைய ரெகுலர் யூசர்ஸ்க்கு இது won't make a difference, but yes, technically it is an 8-bit display. By the way, ரெண்டு டிஸ்ப்ளே ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லிடுறேன். ஒன்னு வந்து விஷன் பூஸ்டர் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. By the way, இந்த விஷன் பூஸ்டர் டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சன்லைட் லெஜிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைக்குதுங்க. அண்ட் ப்ரோ ஸ்கேலர் டெக்னாலஜி ஒன்னு புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா நீங்க வந்து லோ ரெசல்யூஷன் கான்டென்ட் பார்க்கும்போது 1080p கான்டென்ட் 720p கான்டென்ட் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல பிளஸ் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது அது தானா இந்த போன் வந்து அப்ஸ்கேல் பண்ணி அதோட ரெசல்யூஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல கிறிஸ்பான பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். இந்த ப்ரோ ஸ்கேலர் டெக்னாலஜி வந்து பேக்ரவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஏதோ ஸ்விட்ச் எல்லாம் கிடையாது செட்டிங்ஸ்ல. பை தி வே மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டியை தாறுமாறா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆன் போன்ஸ். நீங்களே கேட்டு பாருங்க.
அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரஸ் ப்ளூடூத் கோடெக் சப்போர்ட் கிடைச்சிரும், LDAC சப்போர்ட் இருக்கு, சாம்சங்கோட ஸ்கேலபிள் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, so which is very very good. அது மட்டும் இல்ல உங்களுக்கு அல்ட்ராசானிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க, செம ஃபாஸ்டா இருக்கு அன்லாக் பண்றதுக்கு பிரச்சனை இல்ல. பை தி வே ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் S24 அல்ட்ரா கம்பேரிசன்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, பட் அதர் ஃபோன்ஸ் கொஞ்சம் பெட்டரா பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட்க்கு ரூம் இருக்கு. இந்த S25 அல்ட்ராவை ஒரு 2 வாரமா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிறதுலே மேஜர் அப்கிரேட் என்னவா தெரிஞ்சது தெரியுமா? Snapdragon 8 Elite for Galaxy. First of all இதுல இருக்க CPU வந்து ஹையர் கிளாக் CPU. அது மட்டும் இல்ல Adreno GPU இருக்குல்ல, அந்த GPU ஓட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க 9% இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க compared to regular Snapdragon 8 Elite. So benchmarks விஷயத்துல நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு, பட் எவ்ரிடே யூசேஜ்ல நான் கேமிங் பண்ணும்போது I was enjoying it. So Wuthering Waves மாதிரி கேம் எடுத்துக்கோங்க, இல்ல Genshin Impact எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஹை கிராஃபிக் ஃபிடலிட்டி உள்ள கேம்ஸ்லயும் உங்களுக்கு 60 FPS கன்சிஸ்டன்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்க. அது மட்டும் இல்ல Grid Legendsனு ஒரு புது கேம் வந்திருக்கு, அந்த கேம்ல தாறுமாறான கிராஃபிக்ஸ் இருக்கும் and it looks superb on this flat display. And நான் என்ன பர்சனலா பண்ணிருக்கேன் தெரியுமா? PS2 கேம்ஸ் இருக்குல்ல, அத வந்து இதுல எமுலேட் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். பிளாக்னு ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் இருக்கு, அத விளையாடிட்டு இருந்தேன். இட்ஸ் டூ மச் ஃபன்னுங்க. உண்மையா சொல்றேன், நான் சாம்சங்கோட ஃபோன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறதுலயே பெஸ்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த S25 அல்ட்ரால கொடுத்திருக்காங்க. நாங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாம் அவங்க ஆக்சுவலி யூஸ் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் வார்ம் ஆகுதுங்க ஃபோன் யூஸ் பண்ணும்போது. ஹீட்டிங் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது, பட் ஸ்டில் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி குட். இன்னொரு விஷயம் என்ன, இந்த 8 Elite for Galaxyல S25 அல்ட்ரால உங்களுக்கு ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கம்பேர்ட் டு S24 அல்ட்ரா 40% பெட்டரா இருக்குங்க. சோ ரே ட்ரேசிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி கேம் விளையாடும்போது வால்யூமெட்ரிக் லைட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. லைட் வந்து நிறைய டிஃபரெண்ட் சோர்ஸ்ல இருந்து பவுன்ஸ் ஆகும்போது இட் லுக்ஸ் வெரி வெரி குட். ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி இருக்க கேம்ஸ் வந்து ஆக்சுவலி அதிகமா இல்ல இப்போ ஆண்ட்ராய்டுல, கூடிய சீக்கிரம் வரதா போகுது. பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3D Mark சோலார் பே ரே ட்ரேசிங் டெஸ்ட்னு ஒன்னு இருக்கு, அதுல பாருங்க நீங்க, இட் லுக்ஸ் ரியலி குட். பிளஸ் இந்த டெஸ்ட்ல இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கோர் எங்களுக்கு வந்து S25 அல்ட்ரால தான் கிடைச்சிருக்கு. சரி, அப்போ பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த பேட்டரி லைஃப் எப்படி டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5000 mAh பேட்டரிங்க. இது பேசிக்கான லித்தியம் அயன் டெக்னாலஜி கொடுத்திருக்க பேட்டரி. இட்ஸ் நாட் a silicon carbon டெக்னாலஜி உள்ள பேட்டரி. இந்த சிலிகான் கார்பன் டெக்னாலஜி உள்ள பேட்டரி கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் சாம்சங் கொண்டு வந்துடணும். பட் எனிவே பேட்டரி லைஃப் வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்குங்க. கம்பேர்ட் டு S24 அல்ட்ரா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்னோட யூஸ் கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 7 hours to 8 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குதுங்க. அண்ட் நான் வந்து ஒரு ஹெவி யூசர். நீங்க வந்து ரெகுலரா நார்மலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8.5 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஸ்கிரீன் ஆன் டைம் கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் இருந்ததுன்னா above average ஸ்கிரீன் ஆன் டைம்னு சொல்லலாம். 6 to 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ குட்னு சொல்லலாம். அண்ட் 7 hours to 8 hours இருந்துச்சுன்னா அப்போ வெரி குட்னு சொல்லலாம். அப்போ 8 hours மேல கொடுக்குற ஃபோன்ஸ்க்கு எக்ஸலென்ட்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் வந்து S25 அல்ட்ரால 45 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ்ல வந்து உங்களுக்கு சார்ஜிங் டைம் ஆக்சுவலி கம்மி பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப்ஸ்க்கு டெஃபினெட்லி ஒரு ப்ராக்ரஸ் தான், பட் ஸ்டில் 100 வாட்ல கிடைக்காது. சோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர்ல பெருசா ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. பேசிக்கலி உங்களுக்கு ஒரு புது 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. மிச்ச செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா ஆகட்டும், டெலிஃபோட்டோ 3x கேமரா ஆகட்டும், பெரிஸ்கோப் 5x கேமரா ஆகட்டும், இல்ல ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபி கேமரா ஆகட்டும், ஆல் ஆஃப் தட் ஆர் தி சேம் as S24 அல்ட்ரா. பட் சாம்சங்கோட ப்ரோ விஷுவல் என்ஜின் பிளஸ் Snapdragon 8 Elite ஓட ISP வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அல்காரிதமை கண்டிப்பா சாம்சங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதுனால பிக்சரோட குவாலிட்டி, பிக்சரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு S24 அல்ட்ரா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. இதை நான் சொல்றது பதிலா உங்களுக்கு போட்டோஸாவே காட்டிடுறேன். அண்ட் நாங்க எடுத்திருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா போய் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பெட்டர் குவாலிட்டி டீடைல்ஸ் கிடைக்கும், பிளஸ் லோ லைட்லயும் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிரைமரி கேமரா வச்சு எடுத்திருக்க போட்டோஸ்ல வந்து டீடைல்ஸ் இப்போ கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கும், ஏன்னா ஓவர் ஷார்ப்பனிங் பண்ணிருப்பாங்க. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, லோ லைட்ல கூட கேட்டீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா பண்ணிருக்க மாதிரி எனக்கு தோணுது. பாக்குறதுக்கு லோ லைட்ல இமேஜஸ் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கு, பிளஸ் ஃபிளேரும் குறைச்சிருக்காங்க, which is very good. செல்ஃபி கேமரா சொல்லவே வேண்டாம். சாம்சங்ல இருக்க செல்ஃபி கேமராவோட குவாலிட்டி இருக்குல்ல, என்னோட ஃபேவரட்டுங்க. நான் நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன் and I'm really loving the experience. ஒவ்வொரு போட்டோலயும் நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு, ஸ்கின் டோன்ஸ் நல்லா வச்சிருக்காங்க, பிளஸ் லோ லைட்லயும் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி குட். அடுத்தது டெலிஃபோட்டோ பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3x கேமராவோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. பெட்டர் சென்சர் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் 3xல எடுத்திருக்க போர்ட்ரேட்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. 5xலயும் போர்ட்ரேட் குவாலிட்டிலாம் சொல்லவே வேண்டாம், இட்ஸ் வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் சாம்சங்கோட போர்ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்க மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஜூம் பொறுத்த வரைக்கும் இந்த 3x and 5xல குவாலிட்டி S24 அல்ட்ரா மாதிரி தான் இருக்கு, பட் நீங்க 10x எடுத்துக்கோங்க இல்ல 30x அந்த மாதிரிலாம் லாங்கர் ஜூம் ரேஞ்ச் போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா குவாலிட்டி கிடைக்குது. வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 10-bit HDR சப்போர்ட் கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. டே லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி குட். லோ லைட்ல கூட இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு தி S24 அல்ட்ரா. அப்புறம் லாக் வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்கனால நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து are going to be super happy. So லாக் வீடியோ நீங்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கேலரியிலேயே ஒரு தானா ஒரு லட் யூஸ் பண்ணி
உங்களுக்கு ஒரு கலர் கிரேடட் பிக்சர் கொடுக்கும். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா அந்த லாகை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு DaVinci, Premiere Pro, FCP இந்த மாதிரி டூல்ஸை வச்சு நீங்க கலர் கிரேட் பண்ணிக்கலாம், which is very very nice. அப்புறம் புதுசா எக்ஸ்பர்ட் ரா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வர்ச்சுவல் ஆப்பர்ச்சர் ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு பேசிக்கலி அப்பர்ச்சர் சேஞ்சஸ் வந்து நீங்க வர்ச்சுவலி பண்ணிக்கலாம். வர்ச்சுவலி மீனிங் சாஃப்ட்வேர் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இட் லுக்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் தோணுது, பட் ஸ்டில் ஓகே. அப்புறம் புதுசா Galaxy AI-ல ஆடியோ எரேசர் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆடியோ எரேசர் நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. ஓவராலா கேமரா லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு. அப்டேட்ஸ் கொடுத்து மேபி இம்ப்ரூவ் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெரிய அப்டேட் வரப்போதாமா, அந்த அப்டேட் நாங்க இப்போ ஷூட் பண்ணும்போது வரல. சோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் மேபி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டுங்க. இப்போ இந்த S25 Ultra-வை நான் பிரைமரி போனா யூஸ் பண்றதுக்கான ஒரு மெயின் காரணம் என்ன தெரியுமா? இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. One UI 7 இஸ் மேட்னஸ். காசம். இப்போ ஆண்ட்ராய்டு வேர்ல்ட்ல இருக்கிறதுல என்னோட ஃபேவரட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து One UI 7 தான். இதுல நிறைய புது ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். பட் சாம்சங் என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 7 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா, which is very good. ஃபர்ஸ்ட் இந்த One UI 7ல Now Brief னு ஒரு புது ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. Now Briefல வந்து ஒரு கன்சாலிடேட்டடான கன்சோலுங்க. அங்க வந்து AI வச்சு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த Now Brief வந்து யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு தெரியலன்னு. பட் என்ன கேட்டீங்கன்னா நீங்க சாம்சங்கோட ஈகோசிஸ்டம் யூஸ் பண்றீங்கன்னா Now Brief is very very useful, especially health features பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த சாம்சங் வாட்ச் அல்ட்ராவை நான் இந்த S25 Ultra வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச திருப்பியும் அதுல இருக்க டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து Now Briefல அது கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கும்போது ஐ ஃபைண்ட் இட் வெரி வெரி யூஸ்ஃபுல்லுங்க. அப்புறம் நீங்க Spotify யூஸ் பண்றீங்கன்னா அது தானா பிளேலிஸ்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வந்து இதுல ஒரு யூஸ் கேஸ் தெரிஞ்சது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் AI யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பர்சனலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா that will be awesome. பட் அகைன் ஒரு பெரிய அப்டேட் வருது, மேபி அதுல சேஞ்சஸ் வந்தா வர சான்சஸ் இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Now Bar இருக்கு. Now Bar வந்து ஆப்பிள்ல கொடுத்திருக்க அந்த டைனமிக் ஐலண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு, லைவ் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த மாதிரி. பட் Now Bar வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சஸபிளா இருக்கு, ஹேண்டியா இருக்கிறதுனால எனக்கு வந்து இன்னும் பிடிச்சிருக்கு. பிளஸ் டேக்ட் டைல்ஸ் வச்சிருக்கனால நீங்க வந்து அங்கிருந்தே நிறைய விஷயத்தை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பார்ட் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களா பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டைமர் வச்சுட்டு டைமர் ஆக்சஸ் பண்ண விரும்புறீங்களா அது கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆல் ஆஃப் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இருக்கிறதுல மேஜர் சேஞ்ச் என்னன்னா இந்த One UI 7 எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ நீங்க பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெமினியோட ஆக்சஸ் கிடைக்குங்க. இப்போ ஜெமினில ஜெமினி லைவ் இருக்கு, ஜெமினி அட்வான்ஸ்ட் இருக்கு. அண்ட் இதை வச்சு நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான நேச்சுரல் லாங்குவேஜ் கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். பிளஸ் மல்டி மோடல் சப்போர்ட் கொடுத்திருக்கனால நீங்க வந்து ஒரு query கொடுத்தீங்கன்னா அது டிஃபரெண்ட் விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். இப்போ நீங்க ஜெமினி கூட கான்வர்சேஷன் பண்ண விரும்புறீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் இங்கிலீஷ் சப்போர்ட் இருக்கு, ஹிந்தி சப்போர்ட் இருக்கு, தமிழ் சப்போர்ட் இப்போ கிடையாது, பட் கூடிய சீக்கிரம் வரும்னு சாம்சங் நம்மகிட்ட சொல்றாங்க. So we'll have to wait and watch. And Galaxy AI-ஓட ஃபீச்சர்ஸ் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஆன் டிவைஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கு. பிளஸ் நாக் செக்யூரிட்டி இருக்கிறதுனால that is an added advantage. அப்புறம் புதுசா ஒரு AI செலக்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு வந்து ஏதாச்சும் ஒரு AI ஃபீச்சர் எப்படி எனேபிள் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலனா அதை நீங்க யூஸ் பண்ணி அதுவே தானா சஜஷன்ஸ் கொடுக்கும். and that's also very useful. அதோட ஒரு எக்ஸாம்பிள் நாங்க ஸ்கிரீன்ல காட்டுறோம், அதையும் நீங்க பாத்துருங்க. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா One UI 7ல அனிமேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஸ்மூத் ஆயிருச்சு. பிளஸ் இந்த One UI யூசர்ஸ்க்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். குட் லாக் இருக்குல்ல, சாம்சங்கோட குட் லாக், ஓய்யோ சான்ஸே இல்ல. அந்த குட் லாக்ல ஹோம் அப் மாடியூலுக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்ல நீங்க ஹோம் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் இருக்கு, அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஐக்கன்ஸ் நீங்க வேணா ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் எப்படி வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் மேட்னஸ். அது மட்டும் இல்ல அனிமேஷன்ஸோட ஒவ்வொரு சின்ன சின்ன டியூனிங் கூட நீங்களே பர்சனலி பண்ணிக்கலாம், which is crazy. சாம்சங் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் ஸ்பீட் பிடிக்கல நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அனிமேஷன் ஸ்மூத்னஸ் பிடிக்கல அதையும் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா கண்ட்ரோலும் உங்க கையிலே கொடுத்துறாங்க. damn goodங்க உண்மையை சொல்லணும்னா. ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா S25 Ultraல S24 Ultra கம்பேரிசன்ல கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. பட் நீங்க ஒரு S24 Ultra வச்சிருக்கீங்கன்னா S25 Ultraக்கு அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, பிகாஸ் அதுலயும் நிறைய Galaxy AI ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா வரப்போகுது. அப்ப S25 Ultra வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான போனான்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான போன்லாம் கிடையாது, எந்த போனுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. இதுலயும் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கு. பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. I am definitely enjoying using the phone and அதனாலே இதை வந்து நான் ஒரு பர்சனல் டிரைவரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னா கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்? இட்ஸ் a very good experience. எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு சாம்சங் போன் யூஸ் பண்ணல இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாம்சங் போன் யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா அப்போ S25 Ultra மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த போன்லயும் கிடைக்காது. இல்ல நீங்க சாம்சங் போன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி இந்த S சீரிஸ் யூஸ் பண்றீங்க, S22 Ultra, S23 Ultra, அப்போ நீங்க வந்து கண்டிப்பா S25 Ultraக்கு அப்கிரேட் பண்ணலாம். சோ இதாங்க 20 நாளுக்கு அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூசிங் தி S25 Ultra. உங்களுக்கு என்ன இந்த போன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்க ஒப்பீனியன் என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.